Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Unilever அப்படிங்கற கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கற வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி வந்து அதிகமா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நபர் அத வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா வந்து கேக்குற ஒரு வீடியோ ப்ரோ எங்களால வெளியலாம் போய் வர்க் பண்ண முடியாது ஒரு பெஸ்ட்டான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டே வாங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களே போதும் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஒரு அருமையான ஒரு ஆப்பர்சூனிட்டி. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இதுக்கான சாலரி ரேஞ்ச் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, இதுக்கு வந்து உங்களோட நேச்சுரல் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு A to Z இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எண்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மெத்தடாலஜியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் கவனமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இதுக்குள்ளே பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது www.internetcafe.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரைவேட் லிமிட்டட்லேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கார்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த வெப்சைட் உங்களுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்கார லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் டைமாவது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூனிலெவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கம்பெனி பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வந்துருச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸாக அதையோ நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணுமா, இதுக்கு டார்கெட் இருக்குமா அப்படின்னு உங்களோட மைண்ட் வந்து போகும். ஏன்னா அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சேல்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணணும். இங்கே வந்து சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே கிடையாது. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு சூப்பர்வைசர் ஒர்க்கு தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்க போகிறீங்க. சரிங்களா? உங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அன்னைக்கு உண்ட சேல்ஸ் வந்து எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் மைனஸ் ஆவரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஹையர் பண்ணுற அத்தாரிட்டியோ அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். வித் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலெவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுடைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு சேல்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், அப்போனா பண்ணலாமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜாப்புடைய டைமிங் வந்து பார்க்கும்போது 8 to 9 hours நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வெளியில் போயிட்டு ஒரு ஆஃபீஸில் எப்படி 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். காலையில் ஒரு 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 hours கொடுக்குறாங்க. இடையில உங்களுக்கு பிரேக் ஷிஃப்ட் இருக்குது, லஞ்ச் பிரேக் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதர் அலோவன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா should be 18 years old, 18 வயசு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்த்தியாக இருக்கணும். அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி ரேஞ்ச் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனமாக உங்களால் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு பேசிக் ஜாப் ரோலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுது பெர் ஆனமா அப்படின்னா அப்போ பெரிய பெரிய மேனேஜர் லெவலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு போஸ்டிங் தான். இது ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோ மிடிலும் கிடையாது. ஒரு நார்மலான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப் போஸ்டிங் தான். இதுக்கே உங்களுக்கு 12 மாதத்தில் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலிமா பெர் ஆனமாக இதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இது உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள நம்பரில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்களும் 10லேருந்து 11 அப்ளை பண்ணாமல் நீங்கள் இதுக்கு வந்து யூனிக்காக வந்து அப்ளை பண்ணி நான் இந்த இடத்துல உள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கரெக்டான இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது பேசிக் இன்டர்வியூ தான் இருக்கும். இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை மட்டும்தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஹையாக இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பலாம் வியூஸ் போகாது, 1 லட்சம் 2 லட்சம்லாம் போகாது. சும்மா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்து கிடையாது. ஒரு 500 வீடியோ வியூஸ் போகுது அப்படின்னா அந்த 500 பேருமே வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியான பீப்புள் மட்டும் தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. சும்மா வந்து பார்த்தோன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் பார்க்குறவங்க வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு எப்பயுமே வந்து தெரியும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிட்டியான பீப்புள். சரிங்களா? அப்போது இது வந்து ஒரு 10லேருந்து 11வது நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இந்த 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 இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாகவே செலக்ட் ஆக முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பாசிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அன்னன்னைக்கு உள்ள வீடியோஸ் வந்து அன்னன்னைக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை முந்தி போகிறதுக்கு நிறைய பேர் பீட் பண்ணி போகிறதுக்குலாம் நிறைய பேர் ஆள் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வருஷம் 2023 வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு லட்சக்கணக்கான பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த வெளியில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி வந்து 4 இயராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலையுமே செக் வைக்க போகிறாங்க. அது இப்போவே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் வந்து 4 இயர்ஸாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா சீக்கிரமே எல்லாரும் 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டரை வந்து கொண்டு வர போகிறாங்க. இதை நியூஸில் கேள்விப்பட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்டருக்கு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன் அண்ட் கீ ஸ்கில்ஸில் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதும். இது +2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். நீங்கள் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அப்படிங்கிறனால உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. பட் வந்து +2 முடிச்சவங்களே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆகி வெளியில் வர்றவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 2018 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்ச் எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் கேபிட்டல் ஆஃப் த டீம், நீங்கள் டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் கம்யூனிகேட் வித் ஹையர் லெவல் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஆர்மி, போலீஸ் எக்ஸெட்ரா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பீப்புள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிளைண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் ரெஸ்பான்சிபிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வித் கஸ்டமர் அண்டு இன்டர் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இதுதான் உங்களுடைய நேச்சுரல் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட தகுதிகள் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே ஒரு ஸ்டாஃப் வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி தகுதியாக இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா என் கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது ஃபஸ்ட்டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், நல்லா போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் நல்லா தெளிவாக வந்து பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸெல், எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிடி அதாவது பவர் பாயிண்ட் போடுறது, எம்எஸ் வேர்டு எக்ஸெட்ரா இது ரிலேட்டடாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சேல்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே, அந்த ஸ்டாக்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக எக்ஸெல், எம்எஸ் எக்ஸலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கெரியரில் வந்து மூவ் பண்ணி போகலாம். எம்எஸ் எக்ஸல்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். எம்எஸ் ஆஃபீஸ் நிறுவனத்துக்கே நம்ம வந்து பெரிய ஒரு வணக்கத்தை போடலாம். அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு இளநீ கடையிலேருந்து பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்கும் அந்த எக்ஸல் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரிடே.
அது மட்டும் இல்லாமல் வெரி ஹை டிகிரி அண்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க. அது மாதிரி அப்ஜெக்டிவ் வந்து அனாலிட்டிக்கல் கேபிட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருக்குறேன், இந்த அஃபீஷியல் பேஜ் லிங்க். அதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். மொபைல் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், லேப்டாப் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த கம்பெனியில் இந்த கெரியர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு இந்த கம்பெனியில் அதர் ஜாப்ஸு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்ச் ஃபார் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டகரிங்கிற இடத்துல வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுங்க இந்த இடத்துல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களா, இல்லை இந்த கம்பெனிலேயே டேரெக்டாக போயிட்டு ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் தகுதியுள்ள நபர்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே சீக்கிரமே செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். மஸ்ட்டாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்து உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான வீடியோ, உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணணும் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.